நம்மளுடைய ப்ராடக்ட்டு நான் வந்து ஆன்லைனில் நம்பர் காண்டாக்ட் வாங்கி நான் வந்து ஆர்டர் போட்டு இது பண்ணி நான் வாங்கினேன். இது இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஏஎஸ்என் ஜோதிலக்ஷ்மி கிரைண்டர்ஸ் தெரியுதா? தாராளமாக வாங்கலாம். சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட்டு. அவ்வளோதான், ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். நம்ம பக்கத்துலலாம் நிற்க வேணாம். அளவாக தண்ணி ஊற்றிட்டு, மாவு அரைக்கிறவங்களுக்கு தெரியும் தானே கிரைண்டர் எப்படி அரைக்கணும்ட்டுன்னு. இது நம்ம லிட்டு எடுத்து, லிட்டு ஷேக் ஆகும், ஆனால் அப்படியே நறுக்குன்னு பிடிச்சிட்டா லிட்டும் மூடிக்கும். பர்ஃபெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். இன்றைக்கே ஒரு வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். சப்பாத்தி நீட் பண்ணேன், செமையாக வந்தது. ஒரு சப்பாத்தி நீட் பண்ணி கொடுத்த வீடியோ. சப்பாத்தி நீட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் மாவு எப்படி இருக்குமோன்னு டவுட்டெல்லாம் வேண்டாம். பார்த்தீங்க அப்படின்னா செம சாஃப்டாக இருக்கும். டஃப்பு அவ்வளோ அழகாக ஊறிடுச்சு. இப்போ சப்பாத்தி பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்கும். நம்ம கையில் பனைஞ்சா கூட நம்ம கையில் இது பண்ணால் லைட்டாக எண்ணெய் ட்ரம்மில் இதெல்லாம் லேச்சாக தேய்ச்சிட்டு மாவு போட்ட உடனே 2 செகண்டு தான். ஃபைபரில் கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்டீலில் கேட்டேன், பட் ஸ்டீலில் இல்லை. தென் அதுக்கப்புறம் மாவு அரைக்கும்போது சரி ஒரு வீடியோ எடுத்துடலாம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ஓடி இருக்கும். நான் வந்து அடை தோசை வீட்டில் எப்பயும் ரெடி பண்ணுவேன். எல்லாம் காஞ்ச மிளகாயெல்லாம் ஊற வச்சதெல்லாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே பாருங்கள் பாதி மாவு அரைஞ்சிருச்சு. பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கோம், கொஞ்சம் தான் ஊற வச்சேன். அது கிரைண்டர் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நீங்கள் வாங்கி வீட்டுக்கு தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 2 நாள் மாவு அரைச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரே இதாக மொத்தமாக அரைச்சி வைக்காமல், கடையில் வாங்காமல் நம்ம ஒரு கிரைண்டரை வாங்கி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுற வேலை கூட உங்களுக்கு அழகாக அல்ல தெரிஞ்சவங்க கையிலே அள்ளி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வேலையை ஈஸியாக முடிச்சுக்கலாம்.